Hello, ladies and gentlemen. Welcome back to our channel. இன்னைக்கு நாம் ஜங்குக்கோட ஒரு குட்டி ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறது. ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான். மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் த ஃபாதர் ஆஃப் மை சைல்டு. ஸோ பேர்லேயே உங்களுக்கு இது என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சீப்பான டெக்கீலாவோட வாசனையும் மலையோட வாசனையும் எப்போவுமே உங்களை அந்த ஒரு நைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அது ஒரு தப்பு, அது ஒரு ஆக்சிடெண்ட், இல்லைன்னா அட்லீஸ்ட் கடந்த 3 வருஷமாக நீங்கள் உங்களுக்குள்ளே அப்படி சொல்லி ஏமாற்றிக்கிட்ட ஒரு விஷயம். ஜங்குக் உங்கள் அண்ணனோட சியோக்ஜினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுக்கு 15 வயசு இருக்கும்போதுலேருந்தே உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த சாப்பாட்டை திருடித்திங்கிற ஒரு பையன். உங்களோட மொக்கையான மியூசிக் டேஸ்ட்டை கிண்டல் பண்ணுற அதே பையன் இன்றைக்கி பார்க்குறப்பவே நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக வளர்ந்து நிற்கிறான். அப்போ தான் சியோக்ஜினோட 25th பர்த்டே பார்ட்டி வந்துச்சு. எல்லோரும் செம்மையாக குடிச்சிருந்தாங்க. சியோக்ஜின் சீக்கிரமாகவே போதை தலைக்கேறி தூங்க போயிட்டான். திடீர்னு ஹால் தரையில் நீங்களும் ஜங்குக் மட்டும்தான் ஒன்றா உட்காந்து ஒரே போர்வையை பொத்திக்கிட்டு கண்டதையும் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன பார்வை, அப்புறம் ஒரு டச், அது அப்படியே ஹால் செவத்தில் சாஞ்சு ஒரே மூச்சு முட்டுற மாதிரியான கிஸில் போய் முடிஞ்சிச்சு. உங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷ்னலான நைட் அது. ஆனால் விடிஞ்சதும் ரியாலிட்டி மூஞ்சியில் அடிச்சுது. ஜங்குக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வர ஒரு ஸ்டார். அவனோட குரூப் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆக போகிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் பயந்துட்டீங்க. காலையில் அவன் உங்களை தொட்டப்போ அன்பா, இது ஒரு தப்பு, இது ஏதோ ஒரு தப்பில் நடந்துருச்சு, ஸோ இதை விட்டுரு, இதை பெருசு பண்ணாத அப்படின்னு சாதாரணமாக காட்டிட்டு கடந்து போயிட்டீங்க. ஆனால் அப்போ உங்களோட இதயம் எவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2 வாரம் கழித்து அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கில் 2 பிங்க் கோடு தெரிஞ்சது. அவன்கிட்ட இதை எப்படி சொல்கிறதுன்னு தைரியத்தை வரவழைக்கவே உங்களுக்கு 3 நாள் ஆச்சு. ஆனால் விதி வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்துச்சு. நீங்கள் அவன்கிட்ட தனியாக பேச நினைக்கிறதுக்குள்ளே சியோக்ஜின் கத்திக்கிட்டே உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஜங்குக் டீமுக்கு வேர்ல்டு டூருக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க இன்றைக்கி நைட்டே கிளம்புறாங்க. 2 ஆர் இல்லை 3 வருஷம் யூரோப், அமெரிக்கா, ஏஷியான்னு ஃபுல்லாக சுற்ற போகிறாங்க. அவனோட லைஃபே மாறப்போகுது ஒய்யன். அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் அவனோட சக்ஸஸை கொண்டாடுறப்போ ஜங்குக்கோட அந்த பிரகாசமான அதே சமயம் கொஞ்சம் பயமும் எக்ஸைட்மெண்ட்டும் கலந்த முகத்தை பார்த்ததும் உங்களோட தொண்டையில் இருந்த வார்த்தையெல்லாம் அப்படி நின்றுச்சு. அவன் இப்போ தான் பறக்க ஆரம்பிக்கிறான். அவனை போய் எப்படி உங்களோட குழந்தையால் கட்டி போட முடியும்? அதனால் நீங்கள் அந்த ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க. வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறின அந்த மார்னிங் சிக்னஸ், கஷ்டம் எல்லாத்தையும் தனியாகவே தாங்கிக்கிட்டு யூன்ஜி அப்படிங்கிற ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தீங்க. இப்போ 3 வருஷம் கழிச்சு அந்த டூர் முடிஞ்சிடுச்சு. ஜங்குக்கும் திரும்ப வந்துட்டான். என்ன இன்னைக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்க அப்படின்னு உங்கள் கிச்சன் கவுண்டரில் உட்காந்துட்டு ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை போட்டுக்கிட்டே சியோக்ஜின் கேட்டான். அவன் இப்படி திடீர்னு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் பயத்தில் உங்களோட கை உள்ளங்கையில் வேத்து போயிருந்தது தான் புதுசு. இல்லை, சும்மா டயர்டாக இருக்குது அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே அவன் பக்கம் திரும்பாமல் அந்த பிளாஸ்டிக்கை பாப்பா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற கிண்ணத்தை கழுவிட்டே இருந்தீங்க. இன்ஜின் நேற்று நைட்டு சரியாக தூங்கலை ஜின். சரி கொஞ்சம் எனர்ஜியாக இரு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வரான். உன்னை பார்க்கணுன்னு என்கிட்ட கெஞ்சி கூட்டிகிட்டு வர சொன்னான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சான். உங்களோட இதயமே அப்படியே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. கை தவறி அந்த கிண்ண சத்தத்தோட சிங்குக்குள்ளே டபார்னு விழுந்துச்சு. என்ன சொல்கிற ஜின்? சியோக்ஜின் பதில் சொல்கிறதுக்குள்ளே அப்பார்ட்மெண்ட் பெல் அடிச்சுது. சியோக்ஜின் அவனோட ஜீன்ஸில் கையை தொடச்சிக்கிட்டே சிரித்தான். அவன் தான் வந்துட்டான் பாரு, பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டான். 100 ஆயிஸ் அவனுக்கு. ப்ளீஸ் அவன்கிட்ட கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கோ. ஃப்ளைட் ஜேர்னியில் செம்ம டயர்டாக இருக்கான். ஆனால் வந்த உடனே உன்னை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்னு ஒத்த காலம் நின்னான். ஸோ சண்டையில் எதுவும் போடாத, சரியா? உங்களால் நகரக்கூட முடியல. காலெல்லாம் அப்படியே தரையில் ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சியோக்ஜின் கதவை திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. உங்களோட ட்ரீம்ஸில் எப்பவும் வர்ற அந்த ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அவனோட காலடி சத்தம் ஹாலுக்குள்ளே வர்றதும் கேட்டுச்சு. மச்சான், உன் வீடு நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன இங்கே ஒரு பேபி பவுட்ரு வாசனையும் அடிக்குது.
ஜங்குக் கிச்சனோட வாசலுக்குள்ளே என்ட்ரி ஆனான். அந்த நொடி நேரமே உறைஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. அவன் இப்போ பார்க்கவே ரொம்ப மாறிட்டான். தலைமுடி கொஞ்சம் நீளமாக வளர்ந்து அவனோட ஜா வரைக்கும் அலலையாக இருந்துச்சு. அப்புறம் கையிலலாம் விதவிதமாக டேட்டூஸ் போட்டிருந்தான். இந்த 3 வருஷம் கேப்பை அது சொல்லாமல் சொல்லிச்சு. அந்த லூஸான பிளாக் ஹூடிக்குள்ளே அவனோட ப்ராடான ஷோல்டர்ஸ். ஆனால் அவனோட அந்த பெரிய கண்கள் உங்களை பார்த்த உடனே அந்த வேர்ல்டு ராக் ஸ்டார் காணாமல் போய் பழைய ஜங்குக்கு மட்டும்தான் அங்கே தெரிஞ்சான். ஹே, ரொம்ப நாள் ஆச்சுல்ல பார்த்து அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக ஒரு சின்ன தயக்கத்தோடு சிரித்தான். ஜங்குக், உங்களோட வாயில் இருந்த வார்த்தை ரொம்ப அது மட்டும்தான் வந்தது, ஸ்லோவாக. அவ்வளவுதானா? இதுக்கு தானா வந்தேன் அப்படின்னு லேசாக சிரிச்சுக்கிட்டே உங்களை கட்டி பிடிக்கிறதுக்காக கைகளை முன்னாடி நீட்டினான். 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், ஆனால் நீ என்னன்னா? அம்மா. அந்த சின்ன குழந்தையோட சாஃப்டான குரல் அந்த ரூமில் அமைதி ஒரு கண்ணாடி உடையிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஜங்குக்கு அப்படியே ஷாக்காகி நின்றுட்டான். அவனோட கைகள் நீட்டி இருந்தது அப்படியே கீழே விழுந்துச்சு. சர்ஜின் ஃப்ரிட்ஜு பக்கத்துல இருந்து ஆச்சரியமாக திரும்பி பார்த்தான். ஹாலில் இருந்து ஒரு குட்டி பாப்பா ஒரு பன்னி பொம்மையை நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்துச்சு. அந்த பாப்பாவுக்கு நல்லா செவந்த கண்ணம், சுருட்ட முடி, அப்புறம் பெரிய மான்குட்டி மாதிரி கண்ணு, அப்படியே அவனுக்கு அச்சசலாக இருக்கிற அதே கண்ணு. இஞ்சி ஓடி வந்து உங்களோட காலை கட்டிக்கிட்டு உங்களோட ஃபேண்ட்டில் முகத்தை மறைச்சிக்கிட்டா. அம்மா, எனக்கு பசிக்குது. ஜங்குக்கோட மூச்சே நின்றுடுச்சு. அவன் அந்த பாப்பாவை பார்த்தான், அப்புறம் உங்களை பார்த்தான், திரும்பவும் அந்த பாப்பாவை பார்த்தான். அவனோட மூளைக்குள்ளே ஏதோ மேக்ஸ் கணக்கு ஓடிட்டு இருந்துச்சு. டைம் லைன், காலம் எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஏன் இந்த சின்ன பாப்பா அப்படியே தன்னோட குட்டி வேர்ஷன் மாதிரி இருக்குன்னு யோசித்தான். ஜின், இது யாரோட குழந்த? ஜங்குக்கோட குரல் ஒரு மாதிரி கரகரப்பாக மாறிடுச்சு. அதில் எந்த ஒரு பாசமும் இல்லை. சியோக்ஜின் குழம்பி போய் நின்னான். எனக்கு தெரியலையே ஜங்குக். வையன், என்ன நடக்குதுங்க? யார் குழந்தைய நீ பார்த்துக்கிற? அவள் வேற யார் குழந்தையும் பார்த்துக்கல ஜின். ஜங்குக் இப்போ உங்களை மட்டுமே உத்து பார்த்து கண்ணாலேயே சுட்டரிச்சிட்டு இருந்தான். அந்த பார்வை உங்களை அப்படியே தரையில் புதைச்சிற மாதிரி இருந்துச்சு. அவளை பாரு ஜின், அவளோட கண்ணை பாரு. சியோக்ஜின் பக்கத்தில் வந்து இஞ்சியையும் ஜங்குக்கையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தான். உங்களோட அண்ணனுக்கு அந்த உண்மை புரிஞ்ச அந்த நொடி நீங்கள் லைவாக பார்த்தீங்க. அவனோட முகமே வெளுத்து போச்சு. வாயடிச்சு போய் உங்களேவே பார்த்தான். இல்லை, வாய்ப்பே இல்லை. வையன், நீ என்கிட்ட என்ன சொன்ன? யாரோட குழந்தையும் நீ பேபி சிட்டிங் பண்ணுறேன்னு தானே சொன்ன? அவங்களுக்காக பார்த்துக்கிறேன்னு தானே சொன்ன? இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? இது யாரோட குழந்த? ஜின் ப்ளீஸ். உங்களோட கண்ணீர் உங்களோட பார்வையை மறைச்சிது. நீங்கள் கீழே உட்காந்து இஞ்சியை தூக்கி உங்களோட நெஞ்சோடு சேர்த்து இறுக்கமாக அணைச்சிக்கிட்டீங்க. தயவு செஞ்சு இஞ்சியை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போறியா ஜின்? ஒரு சில நிமிஷம் மட்டும் ப்ளீஸ். நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன். எல்லாத்தையும் நான் அப்புறம் விளக்கமாக சொல்கிறேன். அந்த இடமே அப்படியே பயங்கர இறுக்கமாக இருந்துச்சு. சியோக்ஜின் முகத்தில் கோபம், துரோகம், குழப்பம் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் உங்களோட குரலில் இருந்த அந்த மரண பயமும் அழுகையும் அவனை என்னவோ செஞ்சுது. அவன் பேசாமல் வந்து குழப்பமாக இருந்த இஞ்சியை தான் கையில் வாங்கி அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கதவை மூடிக்கிட்டான். கதவு மூடுற சத்தம் கேட்ட அடுத்த நொடி ஜங்குக்கு வெடிச்சிட்டான். 3 வருஷம். அவனோட குரல் கோபத்துலேயும் வலியிலையும் அப்படி நடுங்குச்சு. அவங்கள நோக்கி கோபமாக நடந்து வந்தான். 3 வருஷம் ஐயன். நான் யூரோப்லேருந்து உனக்கு கால் பண்ணேன், அமெரிக்காவிலேருந்து மெசேஜ் அனுப்புனேன். நீ என்கிட்டேருந்து தள்ளி போயிட்ட, ரிப்ளை பண்ணுறதை நிறுத்திட்ட. நான் என்ன நினச்சேன்னா, அன்றைக்கி நைட்டு நடந்தது உனக்கு ஒரு ரெக்ரெட் அப்படின்னு நினச்சேன். அதை நினச்சி நீ வருத்தப்படுறேன்னு நினச்சேன். லைனை க்ராஸ் பண்ணதுக்காக என்னை வெறுக்கிறேன்னு நினச்சேன். நான் உன்னை வெறுக்கலை ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்களோட 3 வருஷ வலியையும் அந்த தனிமையையும் கொட்டி கத்துனீங்க. கண்ணீர் உங்களோட கண்ணிலேருந்து அப்படி வலிஞ்சது அருவி மாதிரி. அப்போ இது என்ன அப்படின்னு கத்திக்கிட்டே கிச்சன் கவுண்டரில் கையை ஓங்கி அடித்தான். அந்த சத்தத்தில் நீங்கள் நடுங்கிட்டீங்க. அதை பார்த்ததும் அவனோட பாடி லாங்குவேஜ் உடனே சாஃப்டாகிடுச்சு. ஆனால் அவனோட கண்ணில் இருந்த வலி அப்படியே தான் இருந்தது. அவள் என்னோட பொண்ணு தானே? அவளுக்கு இப்போ 3 வயசு. கணக்கு பண்ணி பாரு.
நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் டூர் போனேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த விபத்தும் நடந்துச்சு. அவள் என்னோட பொண்ணு தானே அப்போ? ஆமாம், உன்னோட பொண்ணு தான் ஜங்குக். இங்கே தலையை குடிஞ்சிக்கிட்டே மெதுவாக சொன்னாங்க. ஜங்குக்கோட தொண்டையிலேருந்து ஒரு அப்படியே உடஞ்ச சத்தம் வந்துச்சு. அவன் அப்படியே பின்னாடி தடுமாறி போய் 2 கையாலும் அவனோட முடியை பிடிச்சி இழுத்துட்டே அந்த சின்ன கிச்சனுக்குள்ளேயே இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துட்டு இருந்தான். ஏன் ஏன் என்கிட்ட இந்த மறைச்ச? ஏன் என்கிட்ட சொல்லலை? என்னோட சொந்த குழந்தைய என்கிட்டேருந்து ஏன் மறைச்ச? இங்கே வந்து எனக்கு ஒரு மக இருக்கா, அதுவும் அவளுக்கு அவளோட அப்பா யாருன்னே தெரியாது அப்படின்னு தெரிய வரப்போ எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமாடி? ஏன்னா நீ அப்போ கிளம்பிட்டு இருந்த. அப்படி நீங்களும் உங்களோட கோபத்தையும் கடந்த 3 வருஷமாக தனியாகப்பட்ட கஷ்டத்தையும் வெளியே கத்துனீங்க. உனக்கு அப்போ 22 வயசு தான் ஜங்குக். உன்னோட லைஃப்லேயே வராத ஒரு பெரிய வேர்ல்டு டூர் உனக்கு கிடச்சிருந்தது. உன்னோட கனவெல்லாம் நிஜமாகிற டைம் அது. நான் அப்போ உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? நீ இங்கேயே தங்கியிருப்ப. இல்லைன்னா அங்கே போயிட்டு ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியிலையும் பொறுப்புலையும் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்ப. அதை முடிவு பண்ண வேண்டியது நான். அது என்னோட சாய்ஸ் ஒய்யன் அப்படின்னு அவன் கண்ணீரோட கத்துனான். அது என்னோட பொறுப்பு. நான் உன்னை காதலித்தேன். பல வருஷமாக உன்னை நான் காதலித்தேன். அன்றைக்கி நைட்டு நடந்தது எனக்கு ஒரு தப்பு கிடையாது. அது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் கிடையாது. நான் அந்த டூரையே நம்மளுக்காக விட்டுருப்பேன். உன் கூட இருந்து நம்ம குழந்தைய வளர்க்க எதை வேணால் நான் விட்டு கொடுத்துருப்பேன். எனக்காக உன்னை யார் முடிவெடுக்க சொன்னா? நீங்கள் வேகமாக தலையாட்டிட்டு, ஆனால் அதை என்னால் பண்ண விட முடியல. உன்னோட லைஃப்பை நான் தான் கெடுத்தேன். உன்னோட கனவை நான் தான் பறித்தேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியிலே என்னால் வாழ முடியாது ஜங்கு. கடந்த 3 வருஷமாக நீ என்ன சாதிச்சிருக்கேன்னு, நீ என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு பாரு ஜங்கு. நீங்கள் எல்லோரும் குளோபல் ஐக்கன்ஸ், இப்போ குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆயிட்டீங்க. நீ இங்கே இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஒரு கட்டத்தில் நீ என்னை வெறுத்திருப்ப. இதை அடைய முடியாமல் அவளையும் வெறுத்திருப்ப. கண்டிப்பாக மாட்டேன் ஒயன். ஜங்குக் பக்கத்தில் வந்து உங்களோட தோலெல்லாம் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். அவனோட கையெல்லாம் இப்போ நடுங்குச்சு. அவனோட டேட்டு போட்ட அந்த கண்ணிலேருந்து கண்ணீர் வலியை அவங்க நேருக்கு நேராக பார்க்க வச்சான். என்னால் உன்னை எப்போவுமே வெறுக்க முடியாதுடி. நம்ம காதலோட அடையாளத்தை என்னால் எப்படி வெறுக்க முடியும்? நான் 3 வருஷமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நின்று பாடினாலும் எனக்குள்ளே ஒரு எம்டினஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா நான் லவ் பண்ண பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு நினச்சேன், வருத்தப்பட்டேன். ஒவ்வொரு நாளும் செத்துட்டு இருந்தேன். ஆனால் நீ இங்கே தனியாக ஒரு அம்மாவாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க. தனியாக குழந்தைய ஸ்ட்ரோலருக்குள்ளே வச்சுட்டு தள்ளிக்கிட்டு தனியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருக்க. அவனோட குரலில் இருந்த அந்த உண்மையான பாசம் உங்களை அப்படியே உடைச்சிது. நீங்கள் அவனோட நெஞ்சில் சாஞ்சு அவனோட ஹூடை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே அழுதிங்க. 3 வருஷமாக நீங்கள் தனியாக சுமந்த அந்த பெரிய பாரம் இப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சு. ஜங்குக்கு உங்களை தள்ளிவில்லை. அவனுக்கு கோபம், மன வருத்தம் இது எல்லாமே இருந்தாலும் உடனே உங்கள் தன் கைகளை இறுக்கமாக கட்டிக்கிட்டான். அவனோட முகத்தை உங்கள் முடியில் பொத்திச்சுக்கிட்டே அவனும் சத்தமில்லாமல் அழுதான். சாரி, நிஜமாவே சாரி ஜங்கு. நான் பண்ணது தான் சரின்னு நினச்சேன். எனக்கு அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு. நீங்கள் அவனோட நெஞ்சில் முகத்தை வச்சுக்கிட்டே அழுதுட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும் உனக்கு பயமாக இருந்ததுன்னு எனக்கு புரியுது. ஆனால் நீ என்னை நம்பி இதை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு அவனோட பெரிய கைகளால் உங்களோட முதுகை மெதுவாக வருடிக்கிட்டே சொன்னான். ரொம்ப நேரம் கழித்து அந்த அழுகையெல்லாம் நின்றுச்சு. கிச்சனில் உங்களோட கொஞ்சம் அழுகிற சத்தம் மட்டும்தான் மெல்லிசாக கேட்டுட்டு இருந்துச்சு. ஜங்குக்கு அவனோட கட்டை விரலால் உங்களோட கண்ணீரை துடைச்சான். 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே சாஃப்ட் டச் தான். ஜின் எங்க அப்படின்னு ஜங்குக் மெதுவாக கேட்டான். அவன் கேட்ட அடுத்த நொடி கிச்சனோட டோர் திறந்துச்சு. சோக்ஜின் அங்கே செம டயர்டாக நின்றுட்டு இருந்தான். அவன் உங்களையும் ஜங்குக்கையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு பெருமூச்சு விட்டான். ஓ, எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் செம்ம கோபம். காண்டில் இருக்கேன் நான் உன் மேலே. ஏன்னா என்னோட மருமகளை அவளோட அப்பா கிட்டேருந்தும் என் கிட்டேருந்தும் ரகசியமாக வச்சுருந்ததுக்கு. அப்புறம் உன் மேலே என்னோட தங்கச்சி கூட படுத்ததுக்கு அப்படின்னு ஜங்குக்கை காட்டியும் உங்களை காட்டியும் சொன்னான். அப்புறம் லேசாக அவனோட முகம் மாறிச்சு.
ஆனால் இஞ்சி அங்கே கார்ட்டூன் பார்த்துட்ருக்கா. கிச்சனில் இருக்க அந்த அழகான டேட்டு மாமா யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கா. ஜங்குக்கோட முகத்தில் ஒரு வலிய கண்ணீரோட கலந்து ஒரு அழகான சிரிப்பு வந்துச்சு. அவங்கள ஒரு ஏக்கத்தோடு பார்த்தான். நான் அவளை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பார்வை. நீங்கள் தலையாட்டி அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவனோட விரலில் உடனே உங்களோட விரல்களோட ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இனிமேல் எப்போவும் ஒன்று விட மாட்டேன்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஹாலுக்குள்ளே போனீங்க. இஞ்சி தரையில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா. ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தை கேட்டதும் அவள் திரும்பி பார்த்தா. ஜங்குக் மெதுவாக அவங்களோட கையை விட்டுட்டு அவளுக்கு பயம் வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளியே தரையில் முட்டி போட்டு உக்காந்தா. அந்த நொடியில் அவன் பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக இருந்தான். அவனோட பெரிய கண்ணீர் கலந்த அந்த கண்கள் அந்த சின்ன பாப்பாவையே பார்த்துட்டு இருந்துச்சு. ஹாய் அஞ்சி. ஜங்குக் இது வரைக்கும் இவ்வளோ ரொம்ப சாஃப்டான குரலில் கூப்பிட்டு யார்ட்டையுமே பேசினதில்லை. அவளை காமிச்சு லேசாக கையாட்டினான். இஞ்சி அவளோட தலையாக சாச்சு ஒரு குழந்தை எவ்வளோ க்யூரியஸாக இருக்கும் அந்த மாதிரி அவனோட முகத்தை பார்த்துட்டு இருந்தா. அவனோட கண்ணை பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்த்தா. அம்மா, இவருக்கும் என்னோட கண்ணு மாதிரியே இருக்குது. ஜங்குக்கோட மூச்சே நின்றுடுச்சு. திரும்ப அவனோட கண்ணில் இருந்து தண்ணீர் வந்துச்சு. ஆனால் அவனோட முகத்தில் ஒரு அழகான பெரிய பன்னி ஸ்மெயிலும் வந்துச்சு. ஆமாம் செல்லம், அதே மாதிரி தான் இருக்குது. இவர் தான் ஜங்குக். இவர் தான் உன்னோட டேடி. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு பக்கத்தில் தரையில் உட்காந்து அவனோட தோளில் கை வச்சு மெதுவாக சொன்னீங்க. இஞ்சிக்கு அந்த வார்த்தையோட ஆழம் புரியல அப்படின்னாலும் அந்த ரூமில் இருந்த பாசம் புரிஞ்சுது. அவள் எழுந்து அவள் கையில் வச்சுருந்த முயல் பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டே மெதுவாக நடந்து வந்து அவனுக்கு முன்னாடி நின்னான். அவளோட சின்ன கையால் அவனோட அந்த ஈரமான கன்னத்தை தொட்டு அல்லாதீங்க கூக்கி டேடி அப்படின்னு சொன்னான். ஜங்குக் அழுதுகிட்டே சிரித்து அவளோட சின்ன கையில் தான் முகத்தை சாய்ச்சி அப்புறம் அவளவே அப்படியே அள்ளி தன் நெஞ்சோடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவளோட சுருட்டு முடியில் முகத்தை வச்சு கண்ணை மூடி தடவையாக தன் மகளை கட்டி பிடிச்சான். இஞ்சியோட தோலுக்கு மேலே ஜங்குக் உங்களை நிமிர்ந்து பார்த்தான். அவனோட கண்ணில் இப்போ கோவம் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு ஆழமான காதல் மட்டும்தான் இருந்துச்சு. இழந்த காலத்தை மீட்கணும், நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரணும், அண்ணனை வேற சமாளிக்கணும், நிறைய இருக்குது. ஆனால் ஜங்குக் அவனோட கையை நீட்டி உங்களையும் அந்த அணைப்புக்குள்ளே இழுத்தப்போ நீங்கள் இனிமேல் தனியாக இல்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சுது. இனிமேல் எதையும் கஷ்டப்பட்டு தனியாக சமாளிக்க வேண்டாம் அப்படின்னும் தெரிஞ்சுது. ரகசியமும் முடிஞ்சுது. ஒரு வழியாக நீங்கள் எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஆகிட்டீங்க. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த ஒன் ஷாட் இத்துடன் முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ல பார்க்குறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.